வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதிக துன்பங்களை அடைவது பெண்கள் தான். ஏன்னா நிறைய ஆண்களை நம்பி இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் ஒன்றா பழகிறது. அவங்க கூட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வேணாம், உன்னை ஆசைக்காக தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய ஆன்மீக நிலையத்தை தொடர்பு கொண்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தண்டனையே கிடையாது. ஒரு ஆணை ஏமாற்றிய பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணை ஏமாற்றிய ஆணாக இருந்தாலும் சரி, என்னதே இருந்தாலும் அவங்கள உண்மையாக என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பிதே நாங்கள் அவங்கள லவ் பண்ணோம். ஆனால் என்னை ஏமாற்றிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட போயிட்டேன், என்னை ஏமாற்றிட்டு வேறு ஒரு பையன் கூட போயிட்டாங்க அப்படின்னு ஆணும் பெண்ணும் மாற்றி ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா சினிமா அது இதுன்னு பார்த்துட்டு இதுதான் லவ் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பற்றி முழுசாக விசாரிக்காமல், அவங்க கேரக்டர் தெரியாமல், அவங்கள்ட்ட இருக்க காசு பணத்துக்காக இது பண்ணி சில பெண்கள் சில ஆண்களும் பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களும் செய்கிறாங்க. இந்த மாதிரி உண்மையான லவ் எதுன்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட கடைசியில் அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடுது. அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம ஆன்மீக நிலை மூலமாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது எனக்கு திருப்பி அவங்க கூட வாழ வேணாம், அவங்களுக்கு ஏதாவது தண்டனை மட்டும் கிடச்சா போதும் அப்படிலாம் வராங்க. அந்த மாதிரி செய்யலாம்னு பார்த்தா அவங்களுக்குன்னு குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நபர்களுக்கு பார்த்திங்கன்னா அது தடையாக இருக்குது. அவங்க தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச புண்ணியம், அவங்க செஞ்ச வழிபாடு மூலியமாக அவங்கள காக்கிற குலதெய்வம் அந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய விடாமல் சில விஷயங்கள் தடுக்குது. அதனால அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் காதலில் தோல்வி அடைஞ்ச அந்த மாதிரி நபர்கள் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும், என் வாழ்க்கையே நாசமாக போச்சு, இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் நான் சூசைட் பண்ணிக்கிறே சாகணும் அப்படின்லாம் நிறையா பெண்களும் ஆண்களும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே எப்படி தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மூதேவியை வச்சு ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன். இதை செஞ்சு பாதிக்கப்பட்டவர்கள் ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே நீங்களே தண்டனை கொடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு மூதேவி சக்கரம், இதுவும் வேதத்தில் இருக்குது. பெரும்பாலும் மூதேவி அப்படின்னாலே அதை யாரும் தொட மாட்டாங்க. தரித்ரா தேவி, மூத்த தேவி, அவங்களுடைய ஒரு மந்திரத்தை எடுத்து சொன்னாலே பார்த்திங்கன்னா சொல்கிற இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருள் அடைஞ்சு போகும். அந்த அளவிற்கு மூதேவியினுடைய சக்தி பார்த்திங்கன்னா தெய்வங்களே பார்த்து பயந்து நடுங்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த மாதிரி இப்போ தப்பு செஞ்ச ஆண்களும் பெண்களுக்கும் நான் தண்டனை கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேணுங்கிறவங்க நான் இப்போ சொல்ல போகிற அந்த முறைகளை பயன்படுத்தி நீங்களே உங்களை ஏமாற்றினவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சம்மந்தமாக கண்டிப்பாக முடியோ அழுக்கு உடையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தங்களை ஏமாற்றிருந்தாங்கன்னா அவங்களோட முகம் தொடச்ச கர்ச்சிஃபோ அழுக்கு உடையோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸில் சும்மா ஒரு 2 நூல் கிடச்சாலே போதும். அந்த மாதிரி துணியை எடுத்துக்கோங்க. இல்லை அவங்களுடைய முடி தலைமுடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மூதேவி சக்கரம் நாங்கள் முறைப்படி அதை ஆவகனம் பண்ணி உயிரை ஏற்றி வச்சுருக்கோம். இந்த சக்கரத்தில் இதை வச்சிட வேண்டியதான். வச்சு இதை நீங்கள் அப்படியே சுருட்டிட வேண்டியதான். சுருட்டிட்டு இதை நீங்கள் நெருப்பில் காமிக்கணும். அதாவது கற்பூர ஏற்றியும் காமிக்கலாம், இல்லை சுடுகாட்டில் எரிக்கிற இடத்துலையும் போடலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கற்பூரத்தை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனால் அவங்களுடைய பேர்கள்லாம் இதில் எப்படி எழுதணும், இந்த சக்கரத்தில் எப்படி எழுதணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விருப்பம் உள்ளவர்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அவங்க சம்மந்தமான முடியை அழுக்கட்டு துணியை இதில் வச்சு இதை நீங்கள் இப்படி நெருப்பில் போட்டுற வேண்டியதான். இது சுடுகாட்டில் எரிகிற இதுலையும் போட்டுடலாம். இல்லை இந்த மாதிரி கற்பூரத்தை பற்ற வச்சு நீங்கள் இதை யமகண்ட நேரத்தில் பண்ணுங்கள். பெரும்பாலும் யமகண்ட நேரத்தில் பண்ணிங்கன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க முழுசாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, காதலிச்சு ஏமாற்றிட்டு கை விட்டுட்டு போனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும். இதை பண்ணிவிட்டு யமகண்ட நேரத்தில் கொண்டு சுடுகாட்டில் போட்டுருங்க. இல்லை சுடுகாட்டில் வச்சே நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணிங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போகிற சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காசு பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க. 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி நிறையா மக்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கொடுத்த காசை ஏன் திருப்பி வாங்க முடியல, அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் இந்த மாதிரி முறையை நீங்கள் பயன்படுத்தி இதை பண்ணிட்டீங்கனாலே போதும். 11 நாளுக்குள்ளே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு பணம் அனைத்துலேயும் இழப்பு ஏற்படும். செய்கிற தொழில் எல்லாமே அடி வாங்கும். வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய கோயில் சிவனையே கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்த்தினியங்கள் ஏற்பட்டு இருள் அடைஞ்சு அனைத்திலும் பார்த்திங்கன்னா எல்லா செல்வங்களையும் இழந்து நொடிச்சு போயிடுவாங்க.
பாதிப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு இடி விழுந்தால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவிற்கு அந்த மனிதன் செத்துருவேன், நொந்து நூலாக போயிடுவேன். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலுமே கடவுள் தண்டனை கொடுக்குறாரோ இல்லையோ நீங்களே தண்டனை கொடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பாவம், நல்லவங்களுக்கு யாரும் தெரிஞ்சே செஞ்சிடக்கூடாது. கெட்டவங்களுக்கு தாராளமாக இப்போ செய்யுங்க. ஒருத்தர் கொள்ளையடிக்கிறேன், கற்பழிக்கிறேன், இந்த மாதிரி யார் என்ன இது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மூதேவியை வச்சு இது செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. தேவைப்படுறவங்க கேளுங்க, நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். ஏன்னா அந்த மந்திரங்கள் சொல்லக்கூடாது, அதை கேட்கும்போதே நமக்கு கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மந்திரத்தை நான் அதில் சொல்லலை. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் அனுப்புங்க, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்த நபர்களை நீங்களே தண்டனை செஞ்சுக்கலாம். இதையும் பொதுமக்கள் அனைவரும் நல்ல முறைக்கு பயன்படுத்தி உங்கள் மன துயரங்களை நீக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.